இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு 2 சென்ட் இடத்துல 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 2 பிஹெச்கே வீட்டை. இந்த வீட்டுக்கு எப்படி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். 2 சென்ட்டாக இருக்குது, என்ன பிளான் பண்ணி போகிறாங்க? எல்லா பெட்ரூம் சின்னதாக வர போகிற, லிவிங் ஏரியாவும் சின்னதாக வரப்போகுது அப்படி தான் நினைப்பீங்க. இல்லைங்க, லிவிங் ஏரியாவில் ஆரம்பித்து 2 பெட்ரூமே நம்மளுக்கு பெருசாக ரொம்ப ஸ்பேசிஸாக எல்லாத்துக்குமே சூப்பராக ஃபால் சீலிங் பண்ணி லோ பட்ஜெட் வீடா அப்படின்னா ஹை பட்ஜெட் வீடான்னு கேட்குற அளவுக்கு அந்த அளவுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணி வீட்டவே ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த வீட்டை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். ஷோக்கில் போய் இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் எப்படி ப்ரொமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா பார்க்கலாம். 2 சென்ட் இடத்துல பில்டிங் நமக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பிஹெச்கே வீட டவுன் ஃபுல்லே நமக்கு சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா எந்த டைரக்ஷன் அமைஞ்சுக்கிட்டு பார்க்கலாம். இந்த வீடு தெற்க பார்த்த சைட்டில் மெயின் டோர் நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ பார்க்குறது வீட்டோட அழகான ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஃப்ரண்ட் டெலிவிஷனை நிறைய டைப் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேட்சிங்காக லைட் அண்ட் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஸ்பெஷல் பட்டி பார்த்து அதில் டெக்ஸ்சர் ஒர்க்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா எலிவிஷனுக்கு நிறைய ஸ்பாட் லைட்டை ஃபிட் பண்ணி கொடுத்து எலிவிஷனை சிம்பிளாக நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவிஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கு பிளாக் ப்ளஸ் கோல்ட் கலர் காம்பினேஷனில் ஹெவியான மெட்டல் நமக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோம்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது வீட்டோட போர்ட்டிகோ ஏரியா. அளவு 8x17. இந்த கார் பார்க்கிங் மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ரிச் அண்ட் யூஸ் பண்ணி அதில் நமக்கு நிறைய ஸ்டிப்லைட் ஸ்பாட் லைட்டோட ஃபால் சீலிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோ ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா செக்கு டைப்பில் கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங் ஃபிட் பண்ணி வால் கிளம்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷில் வந்து போர்ட்டிகோ டைல்ஸ் நம்ம லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் இந்த தேக்கு மரத்தில் கிளாஸை ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி படிக்கட்டு கிழமை கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா நல்லா லென்த்தாக ஸ்பேசிஸாக இருக்கிற இந்த வீட்டோட அழகான லிவிங் ஏரியா பார்க்கலாம். இந்த லிவிங் ஏரியா மொத்த அளவு பார்த்திங்கன்னா 21x10. இந்த லிவிங் ஏரியாவில் ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2x4 ஐக்ளோசி வெட்டிவர் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கோ லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் 21 அடிக்கு உங்களுக்கு வந்து சூப்பராக ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் செம்மையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்டுக்கு வந்து எல்லோ கலர் ஸ்ட்ரிப் லைட் மாதிரி கொடுத்து நிறைய ப்ரொஃபைல் லைட்ஸ் அண்ட் ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி ஃபால் சீலிங்கை செம்ம கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சவுத் சைட் வாலில் வந்து பேக்ரவுண்டில் நமக்கு வால்பேப்பர் ஸ்டிக்கரில் ஃபிட் பண்ணி அதில் நமக்கு யூனிட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா வீட்டோட பூஜை ரூம் வந்து கிழக்க பார்த்த மாதிரி யூபிஎஸ்சில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக ஒன் சைட் வால் மட்டும் பெருசாக நம்மளுக்கு ஒரு உடன் ஒன்று ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகுது வீட்டோட சின்னதாக அமைஞ்சிக்கிற க்யூட்டான கிச்சன் தாங்க. கிச்சன் அளவு பார்த்தீங்கன்னா 6x11. கிச்சனில் கவுண்டர் டாப் வந்து எல்ஷியா பிளாக் கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இது போக டைல்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வாலுக்கு எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 சைட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 படியே உடன் ஃபிட் பண்ணி கொடுத்து லேஃப்டில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே உங்களுக்கு வந்து நிறைய பேசின் யூனிட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 16x8 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ளோர் கிளம்பி 2x4 ஐக்ளோசி வெட்டிவர் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கும் அதே பேட்டர்னில் லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி மேலே சீலிங்கில் உங்களுக்கு வந்து ஃப்ளவர் டிசைனில் வந்து லைட் அண்ட் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சின்ன ஸ்பாட் லைட்டோட சூப்பராக ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம்பத்தம் தாங்க. இந்த அட்டாச் கம்பத்தமில் வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட்டில் மாட்டுவாங்க. இது போக வாஷ் பேசின் ஷவர் பைப் என்னென்ன சானிடரி ரூமோ எல்லாமே ஃபிட் பண்ணிடுவாங்க. வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒன் சைட் வாலில் மட்டும் நமக்கு பெருசாக ஒரு உடன் ஒன்றை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு அப்படியே நம்ம வெளியே வந்து பக்கத்துலேயே இன்னொரு டோர் இருக்குது. அந்த டோர் ஓப்பன் பண்ணோம்னா வீட்டோட செகண்ட் பெட்ரூமும் பார்த்துக்கலாம். 2 பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் உடன் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் நமக்கு 16x8 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி 2x4 ஐக்ளோசி வெட்டிவர் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈச் சைட் வாலில் மட்டும் உங்களுக்கு வந்து பெருசாக ஒரு உடன் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் கிளம்பி பார்த்தீங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பெட்ரூமில் உங்களுக்கு வந்து ஃப்ளவர் டிசைன் கேட்ச் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக ஃபால் சீலிங் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. சின்ன இடத்துல மட்டும் நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகுது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம்பத்தம். இந்த அட்டாச் கம்பத்தம் டோர்ஸ்லையுமே பிவிசி வெயிட்டர் ஸ்டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதில் வர க்ளோசெட் வாஷ் பேசன் ஷவர் பைப் என்னென்ன சானிடரி ஃபிட்டிங்ஸ் சொன்னமோ எல்லாமே ஃபிட் பண்ணிடுவாங்க.
க்ளோசெட் எல்லாமே உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து வீட்டோட நார்த் ஈஸ்ட், அதாவது ஜெகமொழிக்கு போகிறதுக்கு வீட்டோட பேக் அண்ட் சைட் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இங்கே நமக்கு அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோன்னா இந்த வீடோட போர்வெல் வந்து நம்மளுக்கு இங்கே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு அப்படியே வெளியே வந்து மேலே நம்ம டெரஸில் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா வந்து வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் வந்து பார்த்துட்டு போயிடலாம். அந்த என்ட்ரன்ஸுக்கு நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வீட்டோட வாட்டர் சம்ப் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணால் வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் பார்த்துடலாம். இந்த அவுட்டர் பாத்ரூம் உங்களுக்கு வந்து 2-in-1 ஆப்ஷனாக வச்சுருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணி லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ளோருக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க மேலே நம்ம டெரஸில் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் போகிறதுக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. டேக்கஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான டேரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. டெலிவிஷனுக்கு டேக்கஸ் ஏரியா தெரியாத மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மேலே நம்ம டெரஸ் வந்தோன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக சால்ட் வாட்டருக்கு ஒரு சின்டெக்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு, அதில் துடிலூர்லேருந்து கோயில்பாளையம் போகிற வழியில் இடிகரை பக்கத்தில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் பிளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 51 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்க்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த வீடியோ பெறுவது நன்றி, வணக்கம்.